இன்றைய சிறப்பு பார்வையில் ADHD என்கிற கவனக்குறைவால் ஏற்படும் மிகை செயல்பாட்டு கோளாறு மற்றும் குடல் இரைப்பை பிரச்சனைகள் பற்றி டாக்டர் கவியரசு பாலகிருஷ்ணன், சீஃப் டாக்டர் மனுஷியா பிளவுசம் ஆட்டிசம் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அவர்களின் சிறப்பு பேட்டியை காணலாம். டாக்டர், ADHDனா என்ன டாக்டர்? அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? இப்படி சிகிச்சை எடுத்துக்கிட்டா எவ்வளோ காலம் ஆகும்? எங்க வரணும் சிகிச்சை எடுத்துக்கணும்னா அதை பத்தி சொல்லுங்க. ADHDன்றது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து காலையில் கண் விழிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அது விடாத ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தையோட உடலில். இதை பற்றி ரொம்ப விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா DSM-5 அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் ஹேண்ட்புக் இருக்குது. அதில் நம்ம அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் முன்னாடி என்னுடைய சென்ற பேச்சுக்களில் நான் குறிப்பிட்ட ஆட்டிசத்தை விட வந்து இது ரொம்ப ஒரு சிரமமான பிரச்சனை. ஏன்னா இது வந்து பெற்றோருக்கு, குறிப்பாக தாயாருக்கு ஓய்வே கொடுக்காது. ஒரு அம்மாவை வந்து அந்த குழந்தை வந்து 1 மணி நேரம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதே ரொம்ப சிரமம். இது நாள் முழுக்க அந்த குழந்தை வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் இடைவிடாத. சில சமயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பயம் இருக்காது, அது வந்து மதில் சோல் மேலே ஏறும், சில அந்த மாதிரி ரோடை வந்து பார்க்காத கிராஸ் பண்ணிடும். அதனால் 24 மணி நேரமும் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் முழுக்க அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சிரமத்துக்கு இந்த பெற்றோர் ஆளாயிடுறாங்க. இதுவும் வந்து எங்களுடைய மருத்துவத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு சிறப்பான சிகிச்சை எங்களால் கொடுக்க முடியுது. இது வந்து ஒரு 5 வயது குழந்தையா இருந்தால் ஒரு 24 நாள் 25 நாளில் வந்து நல்ல எங்களால் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது. இது வந்து ஒரு நிரந்தரமாக என்ன ஒரு 100 நாளில் ஓரளவு அவங்க வந்து 80% 90% குணமடைஞ்சிடுறாங்க. இதில் வந்து நேனோ லிப்போசோம்னு சொல்கிற ஒரு இன்றைய நேனோ மருத்துவம் வந்து அதை நேனோ லிப்போசோம்னு சொல்லுது. நாங்கள் தமிழில் அதை மெழுகுன்னு சொல்கிறோம். இந்த மெழுகு வந்து அழகாக வந்து இதில் எக்ஸ்டர்னலாகவும் சில மருந்துங்களை நாங்கள் வந்து ஒரு எண்ணெய் செய்கிறோம். அந்த எண்ணெய் வந்து பிரெயினோட பேரியரை கிராஸ் பண்ணி அதுவும் போயிட்டு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இது வந்து அடல்ட்ஸ்க்கும் வந்து இந்த பிரச்சனைங்க வருது. அடல்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் வரும்போது அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பைப்போலார்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அது வந்து உணர்ச்சியோட 2 உச்சத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க, இல்லை ரொம்ப துக்கமாயிருவாங்க. அவங்களால இயல்பாக இருக்க முடியாது. ஸோ அவங்களோட வாழும்போது அவங்க வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து இன்னைக்கு இருக்கிற விவாகரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஆகுது. அதே மாதிரி இவங்க டிப்ரெஷனில் ஆயிடுவாங்க. சோகமானாங்கன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு கணவன் மனைவி வந்து பல காலமாக திருமணம் செஞ்சு பல காலமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை கணவனோ இல்லை ஒரு தவறை வந்து மனைவியோ செஞ்சுருப்பாங்க. இதையே அவங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன மன வருத்தமான ஒரு சம்பவத்தை அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ அதை வந்து அவங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட ஒரு முக்கியமான குணாதிசயம். அதே மாதிரி இவங்களுக்கு யாருக்கும் இரவில் தூக்கம் வராது. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தூக்கமின்மை அந்த பிரச்சனையும் இருக்கும். இது வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா விதமான குற்றங்களுக்கும் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. அதாவது சமூக குற்றங்கள் வந்து இது வந்து என்னால் வந்து ஒரு 90% மேலே இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள், இல்லை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி மனைவிக்கு துன்புறுத்தல் செய்கிறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் தான் வந்து ஒரு காரணமாக அமையுது. நாம் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரை வந்து சரி செஞ்சிட்டோன்னா இந்த நோயாளிங்க வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. ஸோ அது வந்து இது வந்து முக்கியமாக வந்து இந்த குற்றங்களை இழைச்சிட்டு சிறைச்சாலைக்கு போகிறாங்க இல்லையா, இந்த சிறைச்சாலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சிறைச்சாலையிலேருந்து அவங்க திரும்பி வந்து அதே மனநிலையோட திருப்பி அவங்க சமூகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களால எந்த ஒரு சிறைச்சாலை வந்து பயனில்லாத போயிடுது. ஸோ நாங்கள் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருந்து இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு ஒரு உரிய சிகிச்சையை கொடுத்து நம்ம சிறைச்சாலையில் அவங்க விட்டோன்னா அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி அவங்க வந்து இயல்பாக சமூகத்தோடு வாழ்வாங்க, திருப்பி அந்த தவறுங்களை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் இருக்கிற குழந்தைங்களை எங்களால் வந்து பிறந்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும், பிறந்த சில வாரங்களில். இன்றைய மேற்கத்திய மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து 4 வயசானதான் இதை பற்றி ஒரு தெளிவாக வரையறைக்கு வர முடியும். அது உண்மை கிடையாது.
நம்மளால் வந்து இதை வந்து பிறந்த அன்னைக்கோ வந்து கண்டுபிடிக்க முடியும். எங்களோட ஆய்வுங்க என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே சில முறைங்களை பின்பற்றுனா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இந்த ஆட்டிசம் இல்லாத குழந்தைங்களை நம்மளால் பெற்றெடுக்க முடியும்னு சொல்லுது. எங்ககிட்ட ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க பெற்றோர் வந்து அந்த குழந்தைங்க நல்லான பிறகு அடுத்து ஆரோக்கியமான குழந்தைங்களை பெற்று எடுக்கிறதுக்கு நாங்கள் அவங்க உதவி செய்கிறோம். அந்த மாதிரி உதவி செஞ்சு இரட்டை குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கு. ஓகே டாக்டர், இப்போ கட் இஷ்யூனா என்ன டாக்டர்? அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? அதை மீண்டு வர்றதுக்கான கால அளவு என்ன? இந்த கட் இஷ்யூன்னு நம்ம சொல்றது வந்து, இப்போ 100 குழந்தைங்களை வந்து மனநிலை சரியில்லாத குழந்தைங்க, அதாவது ஆட்டிசமோ ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 100 குழந்தைங்கன்னா அந்த 100 குழந்தைங்கள 30 குழந்தைங்க வந்து கட் இஷ்யூ இருக்கிற குழந்தைங்க. இவங்களை வந்து தவறுதலா ஆட்டிசம் இருக்கிறதா, ஆட்டிசமோ இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரோ இருக்கிறதா நம்ம வந்து அவங்கள வந்து முத்திரை குத்தி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க, தெராப்பிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கட் இஷ்யூ வந்து என்னன்னா, இது வந்து தமிழில் வந்து மாந்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாந்தத்தை வந்து சரி செய்யறது வந்து இது வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து தாய் பால் கொடுக்கும்போது அந்த தாய்ப்பால் வந்து செரிக்காது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய வந்து வாந்தி எடுக்கும், அந்த செரிமான பிரச்சனையால் அவஸ்தைப்படும், வாந்தி எடுக்கும். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து போதுமான வளர்ச்சி அடையாது. மார்புகள் வந்து எலும்பெலும்பாக இருக்கும் மார்புங்க, அது மேலே தோல் போத்தன மாதிரி இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும், வயிறை வந்து தட்டுனா டப் டப்புன்னு சத்தம் வரும். அந்த செரிமான சக்தியால் மலச்சிக்கல் பிரச்சனையால் இந்த குழந்தை பிறந்து சில நாட்கள்லேயே இந்த சிரமப்படும். இதை வந்து தமிழருக்கு முன்னாடி வந்து ரொம்ப அற்புதமாக கையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இந்த பழைய அமுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பழைய அமுதை வந்து சாப்பிட்டு அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் போயிட்டு அந்த வயிறில் வந்து அந்த செரிமான சக்தியை தூண்டி அதை வந்து இயற்கையிலே அவங்களுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த பழைய கூழ் சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அந்த கட்டோட ஹெல்த்தை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி அன்பாலிஷ்டு ரைஸை வந்து நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம பாலிஷ் பண்ணாத பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற நார்ச்சத்து அந்த கட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பலன் அளிக்குது. இது வந்து நம்ம இயற்கையிலே இந்த மாதிரி உணவுங்களை சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் வந்து இந்த பிரச்சனைங்க ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நாகரிகம் கருதி நம்ம வந்து இந்த பழைய சாதம் சாப்பிட்றது, கூழ் குடிக்கிறது அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிஷ்டு ரைஸை யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து எளிதில் செரிக்கக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுங்களை வந்து தாய்மாருங்க இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலம் அவங்க ஒரு நல்ல ரெக்கவரியை வந்து இம்மிடியேட்டாக பார்க்கலாம். மருத்துவருங்க நாடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிற அதிக பட்சத்தில் நீங்கள் வாங்க எங்ககிட்ட வந்து அந்த கட்டோட அந்த இதை வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மருந்துங்க இருக்குது. ஒரு 25 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே எங்களால் வந்து அந்த சிக்கலை இது பண்ண முடியும். இன்னொரு எளிமையான வழி எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா, குழந்தைங்க சாப்பிட்டு அவங்க வந்து மலம் கழியும் போது அந்த மலம் வந்து மிதக்கணும் தண்ணியில். அது ஒரு முக்கியமானது. ஒரு நாளைக்கு 2 தடவை வயிறு சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மருத்துவம் சொல்லுது. அது மாதிரி காலையிலையும் மாலையிலையும் வயிறு சுத்தமாகுதா. அதுக்கப்புறம் இரவில் வந்து நேரம் கழிஞ்சு தூங்குறதுக்கும் இந்த செரிமான சக்தி பிரச்சனை வந்து கட் இஷ்யூஸ் வந்து ஒரு காரணமாக அமையுது. சமீபத்தில் ஒரு குழந்தை வந்து ஓயாத சிரிச்சிட்டே இருக்கிறதா அவங்க அப்பா எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இப்போ சொன்ன சில எளிய முறைகளை பின்பற்ற சொன்னோம். ஒரே நாளில் அதுக்கு தீர்வு கிடைச்சது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை நான் சொன்ன சில உணவு முறைகளில் சில மாற்றங்களை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அதே மாதிரி இந்த அன்னாசி பழம் சாறு அது ரொம்ப உதவி செய்யுது இந்த செரிமான சக்தியை தூண்டுறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றுறது மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். இந்த நோய் தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நிறுவனம் பேர் மனிஷா பிளாசம், எங்களோட கிளினிக் வந்து அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்களோட டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இதுக்கு உண்டான உரிய சிகிச்சை கொடுப்பாங்க. ஓகே டாக்டர்.